வணக்கம். வானிலை குறித்த தகவல்களை வழங்கும் நான் கவிதா. உலகின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். நியூயார்க் நகரில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 20, அதிகளவாக 28 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். டொரண்டோவிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 18, அதிகளவாக 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடும். லண்டனிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 11, அதிகளவாக 21 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடும். ரியாத் நகரில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 22, அதிகளவாக 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். துபாயிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 30, அதிகளவாக 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடும். கொழும்புவை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடனும் அங்கு குறைந்தளவாக 27, அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். சிங்கப்பூரிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 26, அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். சிட்னியிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 15, அதிகளவாக 18 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடும். இனி இந்தியாவின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். திருவனந்தபுரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 26, அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். பெங்களூரிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 20, அதிகளவாக 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். ஹைதராபாத்தில் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அங்கு குறைந்தளவாக 23, அதிகளவாக 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடும். மும்பையிலும் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அங்கு குறைந்தளவாக 24, அதிகளவாக 27 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொல்கத்தாவில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 27, அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். டெல்லியிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 27, அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் ஸ்ரீநகரில் வானம் மேகமூட்டத்துடனும் அங்கு குறைந்தளவாக 15, அதிகளவாக 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடும். இனி தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். சென்னையை பொறுத்தவரை குறைந்தளவாக 25, அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸுடன் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். சேலம் நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடனும் அங்கு குறைந்தளவாக 25, அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருச்சியை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடனும் அங்கு குறைந்தளவாக 26, அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். கோவையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடனும் அங்கு குறைந்தளவாக 23, அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மதுரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 25, அதிகளவாக 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருநெல்வேலியிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 26, அதிகளவாக 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். நீலகிரியில் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அங்கு குறைந்தளவாக 14, அதிகளவாக 20 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடும். வேலூரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடனும் அங்கு குறைந்தளவாக 27, அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடனும் அங்கு குறைந்தளவாக 25, அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். இத்துடன் வானிலை குறித்த தகவல்கள் நிறைவடைகின்றன. நன்றி.